நமது தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையின் பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் டாக்டர் விஎஸ் அன்வர் பாஷா உலவி ஹதரத் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم من رآني في المنام فقد رآني فإن الشيطان لا يتمثل بي أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹின் பேரருளால் ராஹத்துல் ஆஷிகீன் நற்பணி மன்றம் மற்றும் ஹாஜா ஹயாத்தியா மஸ்ஜித் இணைந்து நடத்தும் புனித ஷமாயில் மஜ்லிஸ் மற்றும் சையதுனா உமல் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு நினைவு நிகழ்ச்சியின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, இச்சிறப்புமிகு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையின் மாநில தலைவர் கண்ணியத்திற்கு ஹலரத் பிறந்தை அவர்களே, சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைகளை தமிழ் பேசும் உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பெருமகனார் ஹலரத் பிறந்தை அவர்களே, மேலும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டு இதனுடைய பரக்கத்தை பெறுவதற்காக வரை வந்திருக்கக்கூடிய மூத்த அறிஞர் பெருமக்களே, துடிப்போடு ஹதீஸுகள் எல்லாம் வாசித்து உளப்பூர்வமான நேசத்தை உரிதாக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டது என்பதும் பரக்கத்திற்கானது தான். பரக்கத்தை பெறுவது மட்டுமே நோக்கமாகும். ஹதீஸுகளை ஷமாயில் திருமதியுண்டான ஹதீஸுகளை அணுவணுவாக ரசித்து வாசித்து விளங்கி அமல் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்மின் வழியாக அந்த முழு உலகத்திற்கும் அது எடுத்து செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அத்தகைய ஒரு பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்வது என்பது மஜ்லிஸை சிறப்பிப்பதற்கு அல்ல, அம்மஜ்லிஸின் வழியாக நாம் சிறப்பு பெறுவதற்கு என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கணியத்திற்குரிய சிறந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் பொறுப்பாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நான் சில வார்த்தைகளை மட்டுமே நான் சொல்லி எனது இந்த கருத்தை நினைவு செய்துவிட்டு மூத்த அறிஞர் பெருமக்களுடைய உரையை உங்களோடு சேர்ந்து கேட்க நானும் ஆவலோடு இருக்கின்றேன். இந்த மஜ்லிஸ் அஷ்ஷமாயில் லி திருமதி அல்லது அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா ஷமாயிலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை அவர்களது அகப்புற அனைத்து நிலைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஹதீஸுகளை நாம் முழுமையாக இந்த நிகழ்வில் வாசித்திருக்கின்றோம். ஷமாயில் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அது வரலாற்று கலையின் ஒரு பகுதி. வரலாறு அனைத்தையும் உள்ளடக்கியது சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் ஒரு ஃபன்னு தான் ஷமாயில் என்பது. குறிப்பாக நாம் வழக்கில் அஷ்ஷமாயில் என்று கூறுவது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகப்புற அவர்களுடைய படைப்பு ஹில்கா எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலுக் எப்படி இருந்தது என்ற வஸ்ஃபுகளை எல்லாம் அனைத்தையும் உள்ளடக்கி கூறப்பட்டிருக்கக்கூடிய, அதை தொகுத்து தந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை நாம் ஷமாயில் என சொல்கின்றோம். இந்த தலைப்பின் கீழ் பல முசன்னிஃபுகள், பல பெரியார்கள் ஹதீஸுகளை தொகுத்திருக்கிறார்கள். அதில் ஹஸரத் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ்
அல் அஸ்ரு தஹபியில் ஹதீஸ், ஹதீஸின் பொற்காலம் என அறியப்படுகின்ற ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, அதன் முற்பகுதியில் பிறந்து பிற்பகுதியில் இறந்த 209 ஹிஜ்ரி 209 பிறந்து 279 இந்த உலகத்தை விட்டு மறைந்த ஹஸரத் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா தொகுத்த இந்த ஹதீஸ் கிதாப், இந்த ஃபன்னில், இந்த கலையில், இந்த துறையில் அவர்கள் தொகுத்தளித்த இது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு முறை. இது நம்முடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. இமாமனா நபி ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் கூட மிக சிலாகித்து சொல்வார்கள் ஹஸரத் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாவுடைய இந்த உயர்வான மிக மேலான பணியை. 56 பாடங்களில் 415 ஹதீஸ்களை அங்கே கொண்டு வருகிறார்கள். தொடக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படைப்பின் முறை, ஸல்லல்லாஹு அலைஹி தோற்றத்தை பற்றி சொல்வார்கள். எடுத்த உடனே அந்த ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன ஹைட்ல இருந்தாங்க, என்ன உயரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோலின் நிறம், ஸல்லல்லாஹு அலைஹி உடல் நிறம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகம் எப்படி இருக்கும், இப்படி அவர்களுடைய அங்க அடையாளங்களை ஏன்னு சொன்னா அதுவும் சாதாரணமானது அல்ல. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் என்ற வார்த்தையின் விரிவுரை தான் அவைகளாக பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வர்றான், வரிசையா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அஹ்லாக்கை பத்தி சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் நம்ம படிச்சோம். மா ஜாஅ ஃபீ தவாதுஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஜாஅ ஃபீ ஹயாஇஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்வான மேலான குணங்கள் சொல்லப்படுகிறது. அதை எல்லாத்தையும் தொகுத்து தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் எப்படி இருந்துச்சு, நிறைய ஹதீஸுகள் படித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலான தொழுகைகள், லுஹாவுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துடைய மெத்தட், எவ்வளவு தொழுதுருக்காங்க, எப்படி ஓதுனாங்க, எந்த முறையில் ஓதுனாங்க, அதை கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிப்பாட்டினாங்க, அர் ரஹ்மான் ரஹீம் நிப்பாட்டினாங்க, சும்ம யகீப் சும்ம கால மாலிகி யௌமித்தீன் வருது ஒவ்வொரு ஆயத்து. சூரத்துல் ஃபாத்திஹாவை இப்படி இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிலாம் தொழுதாங்க. ஸல்லல்லாஹு எப்படியெல்லாம் ஓதுனாங்க, என்ன சூறாவெல்லாம் ஓதுனாங்க, என்னென்ன நஃபிலான தொழுகை ஃபர்து அல்லாத வணக்கங்கன்னு சொன்னால் முன் சுன்னத்தில் எப்படி தொழுதாங்க, பின் சுன்னத்தில் எப்படி தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி இபாதத் சம்பந்தமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினார்கள், ஸல்லல்லாஹு பயன்படுத்திய வாள் எப்படி இருந்தது, பெருமானார் பயன்படுத்திய உருக்கு சட்டை எப்படி இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வதற்காக மற்றவைகளுக்காக பயன்படுத்திய பாத்திரம் எப்படி இருந்தது, இதை கொண்டு இது முதற்கொண்டு எல்லாம் அங்கே வரிசையாக சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சாப்பிட்டாங்க, என்ன குடிச்சாங்க, எதை விரும்பி சாப்பிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புடைய எதுவும் விடுபடாமல் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி இபாதத் நஃபிலான நோன்பு உட்பட கடைசியாக இறுதியாக முடிப்பாங்க. நம்ம ஹதீஸில் இப்போ இறுதியாக படித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொத்து, நபிமார்களின் சொத்து பொருவாக யாருக்குரிய, ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நிலையில் அப்பொழுது ஏற்பட்ட மாஹவல், அந்த சூழல் என்ன, அந்த சூழல் எப்படி சரி செய்யப்பட்டது, அந்த கடைசி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன, அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொல்கிறார். இறுதியாக ஒரே ஒரு பாடம் மட்டும் பரக்கத்திற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஷேக் அவங்க வந்ததுக்கு பின்னால் அதை படித்து நிறைவு செய்யணுங்கிறதுக்காக இறுதி அவர்கள் முடிப்பது 56வது பாடம். பாபு மா ஜாஅ ஃபீ ருயத்தின் நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோற்றம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லி ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி பார்க்க முடியும், அது விஷயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமில்லாம் பெருமானாரை பார்க்க முடியுமா, பார்த்தால் அதற்கான பொருள் என்ன, அது எப்படி, அதை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளோடு மோமின்கள் பெரியவர்களே, கண்ணியத்திற்கிற உலமா பெருமக்களே, அந்த பாடம் நிறைவு பெறும். இதை பற்றி சற்று விரிவாக சொல்வதற்கு காரணம், இந்த படிக்கிறதுனால என்ன, ஏன் இதை படிக்கிறோம், இதில் இவ்வளவு கண்டென்ட் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்ட நாம், இது ஒவ்வொருத்தரும் யாருக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இருக்கோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஷமாயிலு திர்மிதியை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னே தெரியாம எப்படி சொல்ல முடியும்? யாருங்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனுடைய அர்த்தம் தான், விளக்கம் தான் ஷமாயிலு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணும், பெருமானாரை நேசிக்கிறது ஃபர்து. என் பெற்றோரை விட, என்னை பெற்றெடுத்த பெற்றோர், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், உலக மக்கள் எல்லோரையும் விட எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது ஃபர்துன்னு சொல்றோம்.
எனக்கு பெருமானார் யாருன்றே தெரியாம, அவருடைய அந்தஸ்து யாருன்னு தெரியாம நான் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க முடியும்? சகோதரர்களை ஹதீஸ்களை பார்க்கலாம், சிலவர்களுடைய விஷயங்கள்ல வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவங்க பார்க்கறதுக்கு முன்னால, சந்திக்கிறதுக்கு முன்னால அவர்களுடைய நிலை வேறு. அவ்வளவு கோபம் பெருமானார் மீது, அவ்வளவு ஆத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. இப்படியெல்லாம் பல பேர் இருந்திருக்கிறாங்களோட நம்ம கேள்விப்படுவோம். அதில் சில பேர் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுக்கு பிடிக்காத பேர் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க தான். பிடிக்காத பேரு உங்களுடைய பெயரு, யாரை பத்தி உங்களை பத்தி பேசினாலே பிடிக்காது. அப்படி ஒரு காலம் இருந்தது. சுமாமா பின் அசால் சொல்லுவாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி மா, இதை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்ற நேரத்தில் எறும் யா முஹம்மது அல்ல, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி மா கான அலா வஜ்ஹில் அர்த் அப்கத இலைய மின் வஜ்ஹிக் ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக் அஹப்பல் வுஜூஹி குல்லிஹா இலை. ஒரு காலம் இருந்தது, இந்த உலகத்தில் பிடிக்காத நபர் நீங்கள் தான், பிடிக்காத பெயர் உங்கள் பெயர் தான். இப்பொழுது உலகத்திலேயே பிடித்த பெயர் நீங்கள் தான், உலகத்திலேயே மிக பிடித்தமான முகம் உங்கள் முகம்தான், உங்கள் முகத்தை விட வேறெந்த முகமும் எங்களுக்கு ஓப்பிற்குரியது அல்ல என்று இவர்கள் மட்டுமல்ல, பல சஹாபாக்களுடைய அப்சர் அம்ர் ஆசர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய பலருடைய வரலாற்று இந்த தகவலை பார்க்க முடியும். எதற்கு சொல்கிறேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிவதற்கு முன்னால் ஒரு நிலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிந்ததற்கு பின்பு உள்ள நிலை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பின்னால் தெரிந்ததற்கு பின்பு உள்ள நிலை. நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளங்கிக் கொள்வோமே ஆனால், இந்த உம்மத்தை விளங்க செய்வோமே ஆனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். விளங்குறதுல ப்ராப்ளம் இருக்கு, விளக்குறதுல பிரச்சனை இருக்கு. இந்த அறியாமை எங்கோ ஒரு இடத்திற்கு நம்மை எடுத்து செல்கிறது, ஒரு வகையான ஒரு அலர்ஜியை தருகிறது. புரிதலும் விளக்கமும் மிக அவசியம். முஃமின்கள் அதை தருகிறது. நமக்கு தெரியும், அல்லாஹ் சொன்னான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என் நபியின் வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ரோல் மாடல் நபிதான். ரோல் மாடல் நபின்னா என் நபியின் ரோல் என்ன என்பதே தெரியவில்லையானா நான் எந்த மாடலை பின்பற்ற முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? எங்கள் நபி ஸல்லல்லாஹு யாரோடு பழகினாங்க, யாரோடு பேசினாங்க, எப்படி இது பண்ணாங்க, ஒரு மஷூரா கேட்கும்போது எப்படி மஷூரா சொல்லி இருக்கிறாங்க, அடுத்தவங்களுடைய மனசு புண்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு எப்படிலாம் நடந்தது. இப்போ வாஸ்த ஹதீசுகளை, எண்ணற்ற ஹதீசுகள் நம்மை நிலைகுலைய செய்யும். ஸல்லல்லாஹு உயர்ந்த கேரக்டர், மின்ஹாஜுன் நுபுவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்வியலின் ரோல் மாடல், அதில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். எப்படின்னே தெரியலையே. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரை காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துறோம். வேணும்னு செய்யறது இருக்கட்டும், தெரியாமல் எத்தனை நபர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள், தெரியாமல் எத்தனை நபர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். முஃமின்களே, தெரியாமல் அவமதிக்கப்பட்டு விட்டதால் குற்றமில்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்கும் நமக்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த உம்மத், தங்களுடைய உம்மத் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தை அப்படியே ஒன்றும் அனாதையா விட்டுறல, இந்த உம்மத்தின் வழிகாட்டலுக்காகவே அனைத்து அரும் குணங்களும் நிறைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஸல்லல்லாஹு சும்மாவெல்லாம் நமக்கு வரல. அல்லாஹ் இந்த நபியை இந்த உம்மத்திற்கு தர வேண்டும், இத்தனை உயர் குணங்கள் உள்ளவர்களை நான் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்கு தர வேண்டும், அதன் வழியாக இந்த உம்மத் அவர்கள் அஹ்லாக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பம். மோமின்களே, அல்லாஹ் தன் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிறான். இப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், எண்ணற்ற வசனங்கள். உலமாக்கள் நமக்கு தெரியும், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹ் வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு மன் யுதிஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். அதெல்லாம் கரெக்ட். ரசூல் யாருன்னு தெரியலையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் சொன்னாங்க அதையெல்லாம் பின்பற்றுங்க, தெரியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி பின்பற்ற முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் இல்லாமல் எப்படி பின்பற்ற முடியும்? முஃமின்கள், இன்னும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னார், இத்தனை ஹதீசுகள் நமக்கு எப்படி கிடைத்தது? ஷமாயில் இருக்கக்கூடிய இவ்வளவு 415 ஹதீசுகள், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய ஹதீசுகள். நம்ம நினைப்போம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாம்ல பார்க்கணும்னு.
ஷமாயில படிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயங்கள் தோற்றங்கள் அனைத்தும் நம்முடைய ஒரு கட்டத்தில் உள் வரும். அப்படி வருகின்ற பொழுது, நாம் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் அந்த நசீபையும் தருவான், இலகுவாக புரிந்து கொள்ளும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். சும்மா எப்படி கிடைக்கும்? நான் பார்த்தது யாருடைய தெரியலன்னு சொன்னா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சஹாபாக்களை தான் பார்க்கிறோம். அணுவணுவா ரசிச்சு இவ்வளவு ஹதீஸுகள் எப்படி வந்தது? ஒரு பிரான்சுடைய ஒரு மிகப்பெரிய மிலிட்டரியுடைய கமாண்டர் சொல்றாரு, ஷமாயில் திருமதியை படிச்சுட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். லா அஸாலு அத்தஅஜ்ஜப், என்னுடைய ஆச்சரியம் நீங்கவே இல்லை. சொல்றது யாரு? முஸ்லிம் அல்ல, பிரான்சுடைய மிலிட்டரி கமாண்டர் ஒருத்தர் சொல்றார், எனக்கு திகைத்து போய்விட்டேன். இன்றைய உலக தலைவர்கள் அவர்களை சுற்றி எல்லா ரெக்கார்டிங்க்கு உண்டான அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது. பெரிய பெரிய எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் அவங்க பின்னால போறாங்க. ஏகப்பட்ட கேமராக்கள், போட்டோக்கள் அவர்களை தொடர்ந்து ஷூட் பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலும் அவர்களை பற்றி தெரியாத தகவல்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் எதுவுமே இல்லாத காலத்தில் ஒரு சிறு புள்ளி கூட விடப்படாமல் சின்ன சின்ன ஜுஸே தகீகா என சொல்லப்படுகின்ற மிக மிக நுண்ணியமான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அந்த உம்மத்து கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மீது அலாதியான பிரியமும் அவர்களை அப்படியே வார்த்தெடுக்க வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ற எண்ணமும் இல்லாதவர்களால் இதை செய்திருக்க முடியாது என்று ஒரு சராசரி வெளியிலிருந்து ஒரு அறிஞனால் கூட சொல்ல முடிகிறது. ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எப்படி இருந்துச்சு, பெருமானாருடைய முடியின் அமைப்பு எப்படி, எத்தனை நரைமுடிகள் இருந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லும் பொழுது கையை இப்படி கோர்த்து காமிச்சாங்க. சஹாபாக்கள் அணுவணுவா பார்க்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஹத்தா பதத் நவாஜிது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரிந்தது. நாம் மேலோட்டமாக கடந்து சென்றால் தகவல்களை பார்த்து சென்று விடுவோம். ஆனால் சஹாபாக்கள் இதை அணுவணுவாக உன்னிப்பாக தொடர்ந்து கவனித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பாக்கியமாக கருதினார்கள். அதை பாக்கியமாக கருதினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பாக்கியமாக கருதினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறத பாக்கியமாக கருதினாங்க. பெருமானாருடைய தகவல்களை பதிவு செய்யறத பாக்கியமாக கருதினாங்க. அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதை பாக்கியமாக கருதினார்கள். அப்படி இல்லையானால் கண்டிப்பாக இவைகள் எல்லாம் வந்திருக்கவே முடியாது. முஃமின்களே, என்னுடைய நேரத்தை நான் சுருக்கிக் கொள்கிறேன். அதனால அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய உஸ்வா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று ரப்பு விரும்புகிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக, அவருடைய முழு கேரக்டர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முழுமையான ஒரு தோற்றத்தை உடல் ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக, பண்பியல் ரீதியாக, இபாதத் ரீதியாக எல்லா விஷயங்களும் எப்படி பார்த்தாலும் சரி அவைகளை நாம் விளங்கி பின்பற்ற வேண்டுமானால் இன்று நாம் வாசித்திருக்கின்ற ஒன்று எதுவுமே தெரியவில்லையானால் வாசித்தது பரக்கத், தெரியுமானால் விளங்குவது அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும். விளங்கியவர்கள் அதன்படி நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு சிந்தனையை உருவாக்குவதுதான் இந்த மஜ்லிஸுடைய நோக்கம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அப்படியே படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய இந்த கிதாபினை அஷ்ஷமாயில் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரிய இந்த கிதாபினை முழுமையாக படிக்கவும் விளங்கவும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நடக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் உதவி செய்வானாக என்று இந்த சிறந்த வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர்களுக்கு நன்றி கூறியவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.